ஓகே, லாஸ்டா நாங்க இது வரைக்கும் படிச்சோம். நகர் நரகம் புயினும் எல்லையில் படிச்சிட்டோம் இல்லையா? இல்ல சொல்லுங்க. சார், இல்லையா? அதுக்கான டே படிக்கணும் நாங்க. ஓகே. அதுல இருந்தா நாங்க பார்க்க வேணும். இனி இலட்சியவாதிகளுக்கு இனி இலட்சியவாதிகளுக்கு ஓகே, ரைட். ஓ, கவனிங்க. இனி இலட்சியவாதிகளுக்கு காணப்படும் மற்றொரு மாண்பினை நாம் உற்று நோக்குதல் பலன் தருவதாகும். இலட்சியங்களுக்காக தம்மை தியாகம் செய்த நல்லோரிடையே நாம் பெற்ற இலட்சிய பயனை தியாகம் செய்து சமபுத்தியின் சிகரத்திலே நின்ற நல்லோருள் ஒரு சிலரை இங்கே உதாரணமாக காணலாகும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இது வரைக்கும் பார்த்தது இலட்சியத்துக்காக வாழ்ந்தவர்கள். இப்ப நாங்க பார்க்க போறது என்னன்னா, இலட்சியத்துக்காக வாழ்ந்து அதன் மூலமாக அவங்களுக்கு கிடைத்த நற்பயன், அந்த இலட்சிய பயனையும் தியாகம் செய்யக்கூடியவங்களை பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் விளைஞ்சுதான் உங்களுக்கு? ஓகேயா? விளைஞ்சுதா பிளேன்? சார். அதாவது முதலாவது நாங்க பார்த்தவன இலட்சியத்துக்காக வாழ்ந்த பெரியவர்கள். இப்ப நாங்க பார்க்க போறோம் இலட்சியத்துக்காக வாழ்ந்தும் என்ன அந்த இலட்சிய பயன் கிடைத்தும் அதனை தியாகம் செய்தவர்களை பத்தி பார்க்க போறோம். சரியா? சமபுத்தியில் நின்றவர்கள். அதுல ஒரு சிலரை இங்கே உதாரணமாக காணலாகும். திருவருளே இலட்சியமாக கொண்டு பட்டம் பதவிகளையும் பண நிதிகளையும் தியாகம் செய்த மாணிக்க வாசக பெருமான் நாங்க பார்க்க போறோம். சரியா? அப்ப இந்த மாணிக்க வாசக பெருமானினுடைய விஷயம் என்னன்னா, இவர் இறைவனுடைய திருவருளே இலட்சியமாக கொண்டு என்ன அதன் மூலமாக பட்டம் பதவிகள் எல்லாவற்றையும் தியாகம் செய்தவர். இவர் சொல்றார் என்னன்னா, நரகம் புகினும் இல்லேல், நான் நரகம் செல்ல வேண்டிய நிலை வந்தாலும் அதற்கு நான் அஞ்ச மாட்டேன். திருவருளாய் இருக்க பெறின் இறைவா, இறைவா உனது அருள் கிடைக்குமாக இருந்தால் நான் நரகம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் நான் அதற்கு அஞ்ச மாட்டேன் என்று சொல்றார். விளங்குதா? அதாவது திருவருள் பயனை விடுத்து திருவருளையே வலுத்தி ஆனந்தம் அடைகின்றார். நரகத்தையும் மோட்சமாக மாற்றி அமைக்கும் சமநோக்கம் படைத்த அருட்செல்வர் அவர். அவரது சமத்துவ புத்தியினுள்ளே இலட்சிய பயனும் மாண்டு போகிறது. அப்ப இவ்வளவும் மாணிக்க வாசகர் பற்றி சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். மாணிக்க வாசகர் பற்றி சொல்லப்பட்டிருக்கிற விடத்துல என்ன சொல்றாருன்னா, அவர் இலட்சிய பயனையும் தியாகம் செய்த தன்மையும் அவருடைய அந்த இயல்புகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. விளங்கிச்சுதா பிள்ளை? ஓகேயா? இப்ப கேள்வி ஒன்று எழுதி கொள்ளுங்க. மாணிக்க வாசகர் பற்றி கூறப்பட்டுள்ள கருத்துக்களை சரியா? என்ன சொன்னா சொல்லுங்க. அப்படியே என்ன கேள்வி ஒருக்க சொல்லுங்க, நான் சொன்ன கேள்விய. மாணிக்க வாசகர் பற்றி கூறிய கருத்து. மாணிக்க வாசகர் பற்றி கூறப்பட்டுள்ள விடயங்களை தருக.
அப்ப அதுல முதலாவது அவரை பற்றி நாங்க சொல்லணும் வந்து அவர் இறை அருளையே மூட்சமாக கொண்டவர், அதற்காக பட்டம் பதவிகளை எல்லாம் துறந்தவர், தியாகம் செய்தவர். அவர் இலட்சியத்துக்காக அவர் பெற்ற அவதையே இலட்சியமாக கொண்டவர். நரகம் சென்றாலும் பரவாயில்லை, தனக்கு இறைவனுடைய அருள் வேண்டும் என்ற இலட்சியத்துல இருந்தவர். அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒன்று சொல்றார் என்னன்னா, அவரு திரு அருளுக்காக ஆனந்தம் அடைகிறார். நரகத்தையும் அவர் மோட்சமாக நினைக்கக்கூடிய தன்மை உடையவராக இருந்திருக்கிறார். சரியா? இதெல்லாம் அவர் பற்றி கூறப்பட்டுள்ள கருத்துக்களாக சொல்ல வரும். ஓகேயா? எழுதலாமா? ஓகே சார்.
எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? அம்ரா, ஜைனா, நுஹா, ரயான், ரீமா, ருசைகா, சஃபானா, விஜிதானி, ஆமினா. சரியா? ஓகேயா? அடுத்ததுக்கு போகலாமா? ருசைகா, நுஹா. சரியா பிள்ளைகள்? ஓகேயா? ரைட். அடுத்தது பாருங்க, நாங்க இப்ப இலட்சிய பயனை தியாகம் செய்த 2 பேரை பற்றித்தான் இங்க பேசப்பட்டிருக்கு. அதுல நாங்க ஒரு ஆளை பார்த்துட்டோம். அவர் தான் யாரு? மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர். ரைட். 2வது தர்மபுத்திரர். இந்த தர்மபுத்திரர் என்றா தர்மன் என்று சொல்லி நாங்க சொல்லுவோமே. எந்த இலக்கியத்துல வராரு தர்மன்? தர்மன் மகாபாரதத்துல வாரவர். தர்மபுத்திரர் அறத்தையே இலட்சியமாக கொண்டவராய் அறத்தின் பயனாக கிடைத்த முக்தி இன்பத்தையே தியாகம் செய்து சமநிலையை
நின்றமையால் சிறந்த அறநெறி செல்வர்களுக்கும் உயர்ந்த உதாரணம் ஆகின்றார். அப்ப இவருடைய விஷயம் என்னன்னா, இவர் தர்மம் தான் அவருடைய வாழ்க்கை என்று இருந்தவர். அந்த தர்மத்தினால் கிடைத்த அந்த இலட்சிய பயனை இவர் எவ்வாறு தியாகம் செய்கிறார் என்று பாருங்க. அவர் முக்தி உலகுக்கு செல்லும் வழியில் இலட்சிய சோதனை நடக்கிறது. புழுத்த நாயொன்றை அங்கே காண்கின்றார். பிற உயிர்களை தம் உயிரிற் கண்ட சமநெறி செல்வராகிய அவர் தமக்கும் நாய்க்கும் இடையே ஒருமை காண்கிறார். அதன் துன்பத்தை தமக்கு வந்ததாக பாவிக்கின்றார். நாயை தோளிலே தூக்கி வைத்துக் கொண்டு முக்தி உலக வாயிலை அடைகின்றார். நாயை வெளியே விட்டு உள்ளே புகுமாறு முக்தி உலகம் உத்தரவிடுகிறது. இந்த நாய்க்கு உரிமை இல்லாத முக்தி உலகம் தனக்கு வேண்டாம் என மறுத்து கூறுகிறார். அறத்தின் பயனாக முக்தியையும் உடன் கொண்டு முக்தி உலகம் கூகின்றார். இது நம் முன்னோர் கண்டு அனுபவித்து உலகுக்கு உபகரித்த சமநிலை கொள்கைக்கு ஓர் உரைகல்லாக அமைகின்றது. அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். இந்த தர்மர் பத்திய விஷயம். தர்மர் எப்படின்னா அவரு தர்மமே கண்ணாக, தர்மம் தான் தானது இலட்சியம் என்று வாழ்ந்தவர். இவ்வாறு வாழ்ந்தவருக்கு அவருக்கு முக்தி உலகம் பரிசாக கிடைக்கிறது. முக்தி உலகத்துக்கு, அதாவது சொர்க்கம் கிடைக்கிறது. எங்க மொழியில சொல்றேன்னா சொர்க்கத்துக்கு போய்கொண்டிருக்கிறாரு. போய்கொண்டிருக்கிற நேரத்துல அங்கே அவருக்கு ஒரு சோதனை நடக்கிறது. ஒரு நாய் உண்டு, அதாவது நோய்வாய்ப்பட்ட ஒரு புழுத்த நாய் உண்டு அங்கே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இவர் எல்லார் மீதும் இரக்கம் கொண்டவர் தானே. என்ன செய்யறாருன்னா, நாயையும் தூக்கி தோளிலே வைத்துக் கொண்டு முக்தி உலகத்தை நோக்கி நடக்கிறார். நடந்த அங்க முக்தி உலகம் என்ன சொல்கிறது? நாயை வெளியே விட்டு விட்டு நீ மட்டும் முக்தி உலகத்துக்கு சொர்க்கத்துக்குள்ள வரலாம் என்று சொன்ன பொழுது இவருடைய முடிவு என்னதாக இருந்தது? நாய்க்கு இல்லாத சொர்க்கம் தனக்கு தேவையில்லை என்று சொல்லி முடிவெடுக்கிறாரு. அதற்கு பிறகு என்ன, அதன் காரணத்தால பிறகு நாயோடைய அவருக்கு சொர்க்கத்துக்கு போக முடியுமான நிலை ஏற்பட்டது. இதுதான் தர்மபுத்திரர் எவ்வாறு தனது இலட்சியத்தை தியாகம் செய்தார் என்பதை எடுத்துக்காட்டு பட்டிருக்கின்ற விதம். கதை விளங்கிச்சுதா பிள்ளைகள்? இப்ப கேள்வி சொல்லுங்க, சொல்றேன். சரி இருக்கும். தர்மபுத்திரர் எவ்வாறு தனக்கு கிடைத்த முக்தி உலகத்தையும் தியாகம் செய்ய முற்பட்டார் என்பதனை விளக்குக. தனக்கு கிடைத்த முக்தி உலகத்தையும் தியாகம் செய்ய முற்பட்டார் என்பதனை விளக்குக. எழுதேலுமா? ஓகே.
எழுதி முடிச்சாக்கள் கையை வைத்துங்க. ஷஹீல், நுஹா, ரயான். ரைட், ஓகே. நுஹா, ரீமா, ருசைகா, சஃபானா, விஜிதானி. அடுத்ததுக்கு போகலாமா? இது நம் முன்னோர்கள் கண்டு அனுபவித்து உலகுக்கு உபகரித்த சமநிலை கொள்கையில் ஓர் உரைகல்லாக விளங்குகிறது. அப்ப இப்படி ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டா பிள்ளைகள், அதாவது தமது இலட்சியத்துக்கு கிடைத்த இலட்சியத்துக்காக கிடைத்த பரிசையும் தியாகம் செய்தவர்கள் யாவர், அவர்களுடைய தியாகம் எவ்வாறு இருந்தது என்று கேட்டா யார் யாரை பத்தி சொல்ல போறீங்க? மாணிக்கவாசகர், தர்மபுத்திரர். அந்த 2 பேருடைய தியாகத்தை பத்தி சொல்லணும், விளங்குதா? இவ்வாறு இலட்சிய பயனை தியாகம் செய்து இலட்சிய சமபுத்தியிலே நிலை நின்ற இலட்சிய புருஷர்கள் நம் நாட்டில் வாழ்ந்து வருகின்றார்கள், இனியும் வாழ்ந்து வருவார்கள், இது நிச்சயம். இலட்சியவாதிகளின் தூள வடிவங்கள் மறைந்தாலும் இலட்சியங்கள் மறைந்து போவதில்லை. தூள வடிவம் என்று சொன்னா என்ன பிள்ளை? கண்களால் பார்க்கக்கூடியது. அதாவது இதுக்கு எதிர் சொல் என்ன? சூட்சும வடிவம். ஓகே. இலட்சியங்கள் மறைந்து போவதில்லை, அவை நம் உள்ளத்தை கலந்து நம்மை ஆட்கொண்டு நிற்கின்றன. ஆட்கொள்ளுதல் என்று சொன்னா என்ன? ஆட்கொள்ளுதல் என்றால் என்ன? அடிமையாக கொள்ளுதல். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட்கொள்ளுதல் என்ன பிள்ளை? அடிமையாக கொள்ளுதல். அவை அழியா நிலை பெற்றவை. தூள வடிவில் நின்றும் மறைந்த இலட்சிய புருடர்களை இயற்கை புலமையும் அறிவு தெளிவுமுள்ள உண்மை கவிஞர்கள் காவியங்களிலே சூக்கும வடிவில், இந்த இருக்கு தூள வடிவத்துக்கு எதிரி சொல்லுதுதான், சூக்கும வடிவில் அமைத்து காட்டுகின்றார்கள். இவ்வற்புத காட்சியில் இலக்கிய புருடர்களை காணாமற் கண்டு பேரானந்தம் அடைகின்றோம். இலட்சியங்களும் இலட்சியவாதிகளும் அபின்னம். இந்த அபின்னம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் பிள்ளையர்? அபின்னம் என்ன? ரைட், யோசிங்க. நான் ஓகே, ரைட்டா. இதே போன்று இலட்சியங்களும் அபின்னம். இலக்கியங்களுடன் அபின்னமாய் நின்று உணர்வார்க்கு இவை புலனாகும். நூற்றாண்டு கழித்தாலும் உண்மை இலக்கியங்கள் புதுமை பெற்று உள்ளங்களை தளிர்த்து மலரச் செய்கின்றன. இலட்சிய வாழ்வே நமக்கு ஏற்படுகின்ற இடையூறுகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். இலக்கியங்களை இடையீடுபடாமல் காத்தல் வேண்டும். இதற்கு நமது இலக்கியங்களையே நாம் நாடுதல் தக்கதாம். ஓர் உதாரணத்தை இங்கே காண்கின்றோம். இது இந்த முறை பாஸ் பேப்பருக்கு வந்தது. ராமாயணத்தில் ஒரு காட்சி. தசரதன் 2 இலட்சியங்களிடையே ஊசலாடுகின்றான். ஒன்று அரசியல், மற்றையது சத்தியம். இவ்விரண்டில் ஒன்றை தேர்வெடுப்பதில் அது என்ன பிள்ளைகள்? அரசியல் என்ன, சத்தியம் என்ன தெரியுமா? அரசியல் இராமனுடைய ஆட்சி பரதனுக்கு போறது. சத்தியம் கைகேயி. இல்ல, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அரசியல் என்று சொன்னது என்னண்டா, இப்ப சூரிய குலத்தினுடைய வழக்கத்தின்படி மூத்த மகனுக்கு அரசாட்சி செல்ல வேண்டும் என்றது அரசியல். அப்ப மூத்த மகன் இராமனுக்கு ஆட்சி போக வேண்டும் என்று சொல்றதுதான் அரசியல். அதாவது சூரிய குலத்தினுடைய வழக்கப்படி மூத்த மகனுக்கு அரசாட்சி செல்ல வேண்டும் என்பது அரசியல். சத்தியம் என்று சொன்னது என்னன்னா, ஏற்கனவே அதாவது கைகேயிக்கு செய்து கொடுத்த சத்தியம், அதாவது பரதனுக்கு முடிசூட்டுவேன் என்று செய்து கொடுத்த சத்தியம். ரெண்டுக்குமான வித்தியாசம் விளைச்சா உங்களுக்கு? அரசியல் எது, சத்தியம் விளைச்சா? ஓகே. இவ்விரண்டில் ஒன்றை
தெரிவு செய்வதில் அவன் திண்டாடுகின்றான். அரசியல் கொள்கையின்படி மூத்த புதல்வனுக்கு முடிசூட்டுவதா அல்லது கைகேயிக்கு கூறிய சத்திய வாக்கை நிலைநாட்டுவதா? இந்த தர்ம சங்கடத்தின் மத்தியிலே ஊசலாடுகின்ற அரசன் நினைக்கின்றான், அரசியல் நிலை மாறக்கூடியது, சத்தியம் நிலை மாறாதது. நிலைமாற நிலைமாறும் தன்மையுள்ள அரசியல் கொள்கையை கைவிடுவேன், நிலை மாறாத இயல்புள்ள சத்திய வாக்கை கடைபிடிப்பேன். அப்ப இறுதியில் அவர் எடுக்கிற முடிவு என்ன? அரசியல் நிலை மாறும், சத்தியம் நிலை மாறுமா? மாறாது என்ன? அப்படித்தானே? அதனால என்ன, அரசியலை விட்டுட்டு சத்தியத்தை அவர் கடைபிடிக்க பார்க்கிறாரு. அரசியல் கொள்கையை கைவிடுவேன், நிலை மாறாத இயல்புள்ள சத்திய வாக்கை கடைபிடிப்பேன். இதுதான் அரசனது முடிவு. நடுநிலையிலே நின்று வாக்குறுதியை காப்பாற்றும் சத்தியத்திலே நிலை நின்று உயிரை தியாகம் செய்கின்றான். இது என்ன விஷயம் என்றா, அவன் உயிரை தியாகம் செய்த விஷயம் என்னன்னா, ராமனை விட்டு ராமன் தசரதனை விட்டு காட்டுக்கு சென்று விடுவான் என்று இருந்தால் அந்த துன்பத்தினால் தான் இறந்து விடுவேன் என்று சொல்லி யாருக்கு தெரியும்? தசரதனுக்கு தெரியும். ராமனுடைய பிரிவை தாங்காமல் இறந்து விடுவேன் என்று தெரிந்தாலும் கூட சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி தன் உயிரை தியாகம் செய்திருக்கிறார். சத்தியத்தின் பொருட்டு தனது உயிரை தியாகம் செய்த தசரதனின் வாழ்க்கையிலே நிகழ்ந்த இந்த பெரு நிகழ்ச்சியானது நடுநிலையிலே நின்று இலட்சியத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு உதாரணம் ஆகின்றது. இந்த சம்பவம் விளங்கிச்சுதான் உங்களுக்கு? ஓகேயா? ஓகேயா? ரைட். இப்போ ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. வேறுபடாது தானே? ரைட், நான் அதுக்கு சரியான பொருளை சொல்றேன் உங்களுக்கு. ஓகேயா? கேள்வி எழுதினீங்க தானே பிள்ளைய? எழுதினீங்களா கேள்விய? இல்ல சார். சொல்லவில்லையா நான்? இல்ல இல்ல சார். எழுதி கொள்ளுங்க. தசரதனது வாழ்விலே நடந்த சத்திய சோதனை எவ்வாறு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது? தசரதனது வாழ்விலே நடந்த சத்திய சோதனை எவ்வாறு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது? சார் கொஸ்டின் சொல்லுங்க, விளங்கல. தசரதனது வாழ்விலே நடந்த சத்திய சோதனை எவ்வாறு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது? அபின்னமண்டா ஒருமைப்பாடு அல்லது ஐக்கியம். ஓகேயா? விளைஞ்சுதா? ஓ சார். ஒருமைப்பாடு அல்லது ஐக்கியம், அபின்னமண்டா.
ஓகே பிள்ளைகள், முடிஞ்சா கையை ஏத்துங்க. ஓகே பிள்ளைகள், எழுதிட்டீங்களா? ஜைனா, அம்ரா, நுஹா, ரயான், ரீமா, ருசைகா, சஃபானா, விஜிதானி. ஓகே. ரைட். 5000 ஆண்டுகளின் முன்பே கடைபிடித்து அனுபவித்த இலட்சிய சமநோக்கினை நாம் மீண்டும் பெற வேண்டும். இலக்கியங்களிலே பரந்துபட்டு கிடக்கின்ற இலட்சியங்களை இலட்சியங்களின் இயல்பினை நாம் கண்டறிதல் வேண்டும். இலட்சிய புருடர்களின் சமநோக்கினையும் சகிப்புத்தன்மையையும் நாம் இலக்கியங்களாலே கற்றுக்கொள்ள வேண்டும். இலட்சிய சமநோக்குடன் நமது சமூகத்தில் உள்ள உயர்வு தாழ்வுகளை சமன் செய்து சீர்படுத்த வேண்டும். நமது இலக்கிய பூங்காவின் நறுமணம் நமக்கு புத்துயிர் அளிப்பதாக. இந்த பாடலை பாருங்க, சந்து பிரிச்சு சொல்றேன். சென்மலரை பண்பு எனும் நாரில் தொடுத்து இனிய நன்மணமாம் பண்பு நனி கமல இன்முகமே காட்டி புலவீர் கருத்தில் ஒருவருக்கு ஒருவர் சூட்டி பொலிவீர் சுகம். இன்னொருக்க பாருங்க. செம்மலரை அந்த செம்மலரை நாங்க பிரிச்சா செம்மை சக மலர்ன்னு வரும். செம்மை மலரை பண்பு எனும் நாரில் தொடுத்து இனிய நன்மணமாம் பண்பு நனி கமல இன்முகமே காட்டி புலவீர் கருத்தில் ஒருவருக்கொருவர் சூட்டி பொலிவீர் சுகம். பாடலை சந்தி பிரிச்சு எழுதுங்க பிள்ளை. அந்த செம்மலர்ன்றது தானே பிள்ளைகள், அதை சரியா வரணும். எப்படின்னா சொன்மலர் என்று வரணும். அதாவது சொல்லாகிய மலர் என்று வரணும். உங்களோட புக்ல அதை மாத்தி கொள்ளுங்க. விளங்குதா நான் பேசுறது? சொன்மலர் என்று வரணும். அதாவது சொல்லாகிய மலர். விளைஞ்சுதா? சொன்மலர் என்று வரணுமா? அதை பிரிச்சா எப்படி வரும்? சொல் மலர் என்று வரணும். சொல் செம்மை என்று வராது, சொல் மலர் என்று வரும்.
ரைட். இப்ப இதுல பொருளை பாருங்க பிள்ளைகள். சொல்லாகிய மலரை பண்பு என்று சொல்லுகின்ற நாரிலே தொடுத்து இனிய நன்மணம் நல்ல மனம் கமழும்படியாக, சரியா? அதாவது சொல்லாகிய மலரை பண்பு எனும் நாரிலே தொடுத்து இனிய நல்ல வாசனை கொண்ட பண்பு நனி கமல வாசனை வீச இனிய முகத்தை காட்டி மற்றவர்களோடு பழகுவீர்களாக, கருத்திலே அதாவது எண்ணத்திலே ஒருவருக்கொருவர் சூட்டி புகழ்வீர், அதாவது மற்ற நல்ல வார்த்தைகளை கொண்டு புகழ்வீர், பொழிவீர் சுகம், இதனால் நீங்கள் இன்பம் பெறுவீர்களாக. இதுதான் இதனுடைய பொருள். ரைட். கேள்வி எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். இப்பாடலில் காணப்படும் உருவக அணிகளை எடுத்து காட்டுக. பாடலில் காணப்படும் உருவக அணிகளை எடுத்து காட்டுக. ஓகே பிள்ளைகள், என்ன உருவக அணி இருக்கு சொல்லுங்க இதுல. சொல் மலர் அது எப்படி சொல்லலாம்? சொல்லாகிய மலர். சொல்லாகிய மலர். அடுத்தது பண்பாகிய நார். பண்பாகிய நார் என்ன? சொல்லாகிய மலர், பண்பாகிய நார். ஓகே. ஓகே சார். ரைட். ஓகே. இப்ப இந்த இந்த கட்டுரை தெளிவா விளைஞ்சுதான் பிள்ளைகள் எல்லாருக்கும் ஓகேயா? ஓ சார். ரைட். நாங்க மற்ற புக்ல எத்தனை யூனிட் படிச்சிருக்கிறோம்? அந்த புக் ஸ்டார்ட் பண்ணல சார் நாங்க. ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா? இல்ல. ரைட். பாப்போமா? சொல்லின் இலக்கணம் நாங்க படிக்க இல்லையா? இல்ல சார். ரைட். வாசிங்க. வாசிங்க ஒரு சொல்லின் இலக்கணத்தை. சொல்லின் இலக்கணம். மண்வெட்டியில் மண்ணை வெட்டுவது இரும்பு தாடிதான். அதில் உள்ள மரப்பிடி மண்ணை வெட்டவில்லை. ஆனால் மரப்பிடி இல்லாமல் மண்ணை வெட்ட முடியுமா? முடியாது. ஆகவே மண்வெட்டில் இரும்பு தாடும் வேண்டும், மரப்பிடியும் வேண்டும். பயன் இல்லாதது என்று அந்த மரப்பிடியை விடக்கூடாது. சொற்களிலும் அதே போல் பொருளை உள்ள சொற்களும் உண்டு, பொருள் இல்லாத சொற்களும் உண்டு. பொருள் இல்லாத சொற்கள் என்று சிலவற்றை நீக்கிவிட்டால் நன்றாக பேசவும் முடியும், நன்றாக பேசவும் முடியாது, எழுதவும் முடியாது. மொழி பயன் இல்லாமல் போகும். ரைட். அப்ப இதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா பிள்ளைகள், இப்ப தமிழ் மொழியை பொறுத்தவரையில பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு 4 வகையான சொற்களை நாங்க பார்ப்போம். அதாவது தமிழ்ல இருக்கிற சொற்கள் எல்லாத்தையும் நாங்க பிரிச்சு பார்த்தோம்னா இந்த 4 வகையான சொற்களை நாங்க பார்க்கலாம். அதுல பெயர் சொல், வினை சொல்லுக்கு நாங்க பார்த்தோம்னா பொருள் இருக்கிறது, உரிச்சொல்லுக்கும் சில பொருள் இருக்கு. ஆனா இந்த இடைச்சொல்லுக்கு பொருள் இல்லை. ஆனா அந்த இடைச்சொல்லுக்கு பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க அந்த இடைச்சொல்லை விட்டுட்டு நாங்க என்ன செய்யலாது? மொழியை பிரயோகிக்க இயலாது.
சரியா? அதைத்தான் நீங்க சொல்ல முற்படுறாங்க. இந்த பந்தியில சொல்ல முற்பட்ட விஷயம் அதுதான். உதாரணத்துக்கு மாலா வீடு வந்தாள் என்றத சரியா நாங்க அமைக்கணும்னா மாலா வீட்டுக்கு வந்தாள் என்று வர வேணும் என்ன? அதே நேரத்துல அண்ணன் தம்பி வந்தார்கள். இதை சரியா நாங்க இணைக்கிறோம்னா அண்ணனும் தம்பியும் வந்தார்கள் அந்த இடைச்சொல்ல சேர்க்க வேணும். ஆகவே இந்த இடைச்சொற்களுக்கு பொருள் இல்லாவிட்டாலும் மொழியில் அது மிக முக்கியமானது என்றுதான் சொல்ல வராங்க. ரைட், வாசிங்க. அண்ணன் தம்பியை கண்டான் என்பது ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்தில் 3 சொற்கள் உள்ளன. அண்ணன் தம்பி கண்டான் என்பவை அந்த 3 சொற்கள். அந்த 3 சொற்களுக்கும் பொருள் உண்டு. ஆனால் தம்பியை என்பதில் உள்ள ஐ என்பது என்ன? அதற்கு பொருள் உண்டா? ஐ என்றால் யானையா பூனையா, பெயரா வினையா? ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படியானால் பயனில்லாதது என்று அதை விட்டுவிடலாமா? அதுவும் முடியாது. விட்டுவிட்டால் அண்ணன் தம்பி கண்டான் என்று சொல்ல வேண்டும். ஓகே, இந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். விளங்கிச்சதா பிள்ளையே? இந்த விடயத்தை ஏற்கனவே நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். ரைட், சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது யார் யாரை கண்டார் என்பது தெரியவில்லை. பேசியும் பயன் இல்லாமல் போகிறது, எழுதியும் பயன் இல்லாமல் போகிறது. ஆகவே இன்னது என்று தெரியாத அந்த ஐ கட்டாயம் வேண்டியதாக இருக்கிறது. இதுவும் ஒரு சொல்தான். இது போன்று எத்தனையோ சொற்கள் மொழிக்கும் பயன்படுகின்றன. இவற்றை எல்லாம் இடைச்சொற்கள் என்றும் சொல்வார்கள். இவற்றை இலக்கணம் என்று சொல்லப்படும் பாடத்தில் கற்றுக் கொடுக்கிறார்கள். முன்னோர்கள் இப்படி பேசினார்கள், இப்படி எழுதினார்கள் என்று நமக்கு தெரிவிப்பது இலக்கணம். ஆகவே அதை தெரிந்து கொண்டால் நல்லதுதானே. வீட்டின் எதிரில் பெண் ஒருத்தி கோலம் போடுகிறாள். அவள் தன் கையில் இருக்கும் மாவை அவசர கோலமாக அள்ளி தெளிக்கவில்லை. முன்னமே எண்ணிக்கொண்டு திட்டமிட்டு அங்கங்கே புள்ளிகளை வைத்து பிறகு வளைவாக கோடுகளை இழுக்கிறாள். அதன் பிறகு பார்த்தால் கோலம் அழகாக தெரிகிறது. முன்னமே திட்டமிட்டு பழக்காவிட்டால் அவளால் என்ன செய்ய முடியும்? கொண்டு வந்த மாவை கண்டிப்படி தொட்டுவிட்டு போக வேண்டியதுதான். கோலம் போடுவதற்கு எப்படி திட்டம் பயன்படுகிறதோ அதே போல் சொற்களை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இலக்கணம் பயன்படுகிறது. ஆனால் இலக்கணம் வேண்டுமே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டியதில்லை. மற்றவர்களைப் போல் பேசியும் எழுதியும் பழகிவிட்டால் இலக்கணம் தானே வந்துவிடும். கோலம் போடுகிற பெண் எப்படி போடுவது என்று கவலையோடு நிற்பதில்லை. மற்றவர்கள் போடுவது பார்க்கிறார்கள். அவர்களைப் போல் தானும் போடுகிறார். முதலில் கொஞ்சம் தடுமாறுகிறார். இதுல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா பிள்ளைய, இப்ப மொழி என்று சொல்லுகிறது இப்ப நாங்க எப்படி அதை நாங்க எங்களோட வாழ்க்கையில பேசுறதுக்கு அல்லது பயன்படுத்துறதுக்கு நாங்க பழகிறோம்னா, நாங்க காதுகளால என் முன்னோர்கள் பேசுகின்ற அந்த விஷயங்களை கேட்கிறோம். அத மாதிரியே நாங்க பேசுவதற்கோ எழுதுவதற்கோ மற்றவங்கள்ட்ட எங்களை கருத்துக்களை சொல்வதற்கோ நாங்க பயன்படுத்துறோம். அதனால என்ன செய்யறோம், நாங்க இந்த மொழியை பழகிக்கொள்றோம். ஆகவே மொழியை பேசுறதுக்கு முன்பு அதனுடைய இலக்கண வடிவங்கள் அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ன்றலாம் நாங்க யோசிக்கிற இல்லை. உதாரணத்துக்கு 2 வயது பிள்ளை 1.5 வயது பிள்ளை பேச தொடங்குது. அப்ப அந்த பிள்ளைய பிடிச்சு நாங்க அந்த இலக்கணம் எல்லாம் சொல்லி கொடுக்கிறதா? குற்றியல் உகரம்ண்டா இப்படித்தான் இருக்கும், அளபடை இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் பேசணும்ண்டா அந்த பிள்ளை பேசுமா? அதுக்கு பிறகு பேசாதானே? ஆகவே அது தானா பேசும். அதுக்கு பிறகு அதுல இருக்கிற இலக்கணங்களை நாங்க அதை சொல்லி கொடுக்கிறோம். அதை எப்படி பேசுமெண்டா முன்னோர்கள் பேசுவதை கேட்டு பேசும். சொல்லுங்க. பிறகு பழக பழக திறமை பெற்று விடுகிறாள். அதன் பிறகு அவள் அறியாமலே அவளுடைய கை மாவை எடுத்து அழகான கோலங்களை போட்டு விடுகிறது. அதே போலவே ஒருவர் நன்றாக பேசவும் எழுதவும் பழகிவிட்டால் அவர் அறியாமலே இலக்கணத்தில் வல்லவர்கள் ஆகிவிடுவார். படித்தவர்களுக்குத்தான் இலக்கணம் தெரியும் என்று பொதுவாக பலரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. படிக்காத மக்களும் பேசுகிறார்கள் அல்லவா? ஆகவே அவர்களுக்கும் இலக்கணம் தெரியும். அண்ணனும் தம்பியும் வந்தான் என்று படிக்காதவர்கள் யாரும் பேசுவதில்லை. அண்ணனும் தம்பியும் வந்தார்கள் என்று தான் அவர்களும் பேசுகிறார்கள். நாளைக்கு வந்தேன், நேற்று வருவேன் என்று படிக்காதவர்களிடம் சொன்னால் அவர்கள் கேட்டு சிரிப்பார்கள். மரம் விழுந்தான், அவர்கள் வந்தது என்று சொன்னாலும் சிரிப்பார்கள். உங்களுக்கு தமிழே தெரியவில்லை என்று சொல்லிவிடுவார்கள்.
திணை, பால், எண், இடம் முதலான இலக்கணங்களை படித்தவர்களுக்கு மட்டும் தெரியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். படிக்காதவர்களுக்கும் தெரியும். அதனால் தான் படித்தவர்கள் பிழையாக பேசினால் படிக்காதவர்கள் சிரிக்கிறார்கள். அப்படி இல்லை, அது என்னன்னு சொல்லி இப்ப நாங்க நினைக்கிறோம் படிச்சவங்களுக்கு தான் இலக்கணம் தெரியும், மற்றவங்களுக்கு யாரும் தெரியா, என்னிடம் காலம் எல்லாம் சரியா ஏய்புற பேசுறது நாங்க படிச்சாக்கள் மட்டும் நினைக்கிறோம். அப்படி இல்லை, படிக்காதாக்களும் அதை இயல்பாக சரியாகத்தான் பேசுறாங்க. காரணம் என்னன்னா அவங்க தங்களது முன்னோர்கள் பேசியதை கேட்டு இருந்து அப்படியே பேசுறாங்க. அதான் இந்த பந்தியில சொன்ன விஷயம். இன்னொரு ஆள் வாசிங்க. இன்னொரு ஆள் யாரு? சரி வாசிங்க. ஜெயினா. உண்மையை சொல்ல போனால் இலக்கணத்தில் சில பகுதிகள் படித்தவர்களை விட படிக்காதவர்களுக்கு நன்றாக தெரியும். இலக்கணம் அறிந்தவர்கள் சைக்கிள் செய்கிறவர்களைப் போல உள்ளார்கள். இலக்கணம் படிக்காமலே நன்றாக பேசுகிறவர்கள் சைக்கிள் விடுகிறவர்களை போன்றவர்கள். சைக்கிள் செய்வர்களை விட சைக்கிள் விடுகிறவர்களுக்கு அதனுடைய அருமை பெருமைகள் நன்றாக தெரியும். படித்தவர்களில் சிலர் எழுதும் போது அப்போது ஒருவள் வந்தாள் என்று எழுதுகிறார்கள். ஒருவள் எனும் சொல் தமிழில் இல்லாத சொல், தவறான சொல். நாட்டுப்புறத்து மக்கள் யாரும் ஒருவள் என்று பேசவோ மாட்டார்கள். படிக்காதவர்கள் பேசும்போது முயற்சி செய்கிறான் என்று தான் பேசுகிறார்கள். படித்தவர்கள் சிலர் பேசும் போதும் எழுதும் போதும் முயற்சிக்கின்றான் என்று குறிப்பிடுகிறார்கள். அதுவும் தமிழுக்கு ஒத்து வராத பிழையான சொல்தான். இப்படி எத்தனையோ இலக்கிய தவறுகள் படித்தவர்களிடம் உண்டு. படிக்காதவர்களுக்கு இலக்கணம் எப்படி தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம். பலரும் பேசி பேசி இந்த சொல்லை இந்த இடத்தில் இப்படித்தான் வழங்க வேண்டும் என்று ஒரு அமைப்பு ஏற்பட்டு விடுகிறது. அந்த சொற்களை பேச கற்றுக்கொள்ளும் போதே அவற்றின் அமைப்பும் மனதில் பதிந்து விடுகிறது. அந்த அமைப்பு தான் இயற்கையான இலக்கணம். அவர்கள் எனும் சொல் பலரை குறிக்கிறது. அதோடு வினை சொல்லை சேர்க்கும் போது பலரை உணர்த்தும் வினை சொல்லையோ சேர்க்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் வந்தது என்று சொல்லாமல் அவர்கள் வந்தார்கள் என்று சொல்கின்றார்கள். இவற்றையெல்லாம் தெளிவுபடுத்துவதற்குத்தான் இலக்கணம் எழுதி இருக்கின்றார்கள். திணை, பால், எண், இடம், வேற்றுமை, காலம், முற்று, எச்சம், எழுவாய், பயனிலை முதலான பெயர்களை வைத்து சொற்களின் இலக்கணத்தை ஆராய்கின்றார்கள். எழுவாயின் திணை பால், பயனிலையின் திணை பாலோடு ஒத்திருக்க வேண்டும் என்றும், இன்ன வேற்றுமை உருபு இப்படி முடிய வேண்டும் என்றும், எச்சம் இவ்வாறு முற்றோடும் பெயரோடும் முடிய வேண்டும் என்றும் பலவாறு விரிவாக எழுதியிருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டால் நல்லதுதான். சைக்கிள் நன்றாக ஓட்ட கற்றுக்கொண்டவர் சைக்கிள் எப்படி செய்கின்றார்கள் என்றும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றார்கள். அதேபோல் நீங்கள் பேசியும் எழுதியும் பழகிய தமிழ் சொற்கள் என்ன இலக்கணத்தோடு அமைந்திருக்கின்றன என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுவது இயற்கை. ஒவ்வொரு மொழிக்கும் இலக்கணம் ஒவ்வொரு வகையாக இருக்கும். மொழிகளை ஒப்பிட்டு பார்க்கும் போது எவ்வளவோ வேடிக்கையான உண்மைகள் எல்லாம் தோன்றும். குழந்தைகள் பேசுகின்ற வாசிங்க. வாசிங்க. இல்மாரி, யாஸ்தீன், ரீமா, ருசைகா, சஃபானா யார்? சரி வாசிங்க. விஜிதானி. ரீஹா வாசிங்க. குழந்தைகள் பேசுகிற பேச்சையும் நாம் பேசுகிற பேச்சையும் ஒப்பிட்டு பாருங்கள். நாம் எனக்கு என்று சொல்கிறோம், குழந்தை நானுக்கு என்று சொல்கிறது. நாம் உனக்கு என்று சொல்வதை குழந்தை நீக்கு என்று சொல்கிறது. அதே குழந்தை வளர்ந்த பிறகு நானுக்கு நீக்கு முதலான சொற்கள் தவறானவை என்று தெரிந்து கொள்கிறது. மற்றவர்கள் எனக்கு உனக்கு என்று பேசுவதை கவனிக்கிறது. தன்னைத்தானே திருத்திக் கொள்கிறது. பிறகு நம்மை போலவே எனக்கு உனக்கு என்று தவறு இல்லாமல் பேசுகிறது. அந்தந்த தவறு எப்படி திருந்தியது? இலக்கணம் படித்து அதனால் திருந்தவில்லை. மற்றவர்கள் பேசுவதை கேட்டு அவர்களைப் போல் பேசி மதிப்பு பெற வேண்டும் என்ற ஆசையால் திருந்தியது.
சின்ன குழந்தை தலைமயிரை சரியாக வாரிக்கொள்வதில்லை, முகத்தையும் நன்றாக கழுவிக்கொள்ளவில்லை. ஆனால் வளர்ந்த பிறகு மற்றவர்கள் ஒழுங்காக அழகுபடுத்திக் கொள்வதை பார்த்து தானும் தலைமயிரை வாரிக்கொள்கிறது, முகத்தையும் அழகுபடுத்திக் கொள்கிறது. மற்றவர்களைப் போல் ஒழுங்காக மதிப்போடு வாழ வேண்டும் என்ற ஆசைத்தான் அதற்கு காரணம். சொற்களை பேசும் போது இந்த ஆசைத்தான் திருத்தமாக பேசச் செய்கிறது. அதனால் தான் சொற்களின் இலக்கணம் மக்களுக்கு இயல்பாக தெரிந்தாகிவிடுகிறது. சொற்களின் இலக்கணத்தை பொறுத்தவரையில் இன்னொன்று கவனிக்க வேண்டும். குழந்தைகளின் பேச்சில் தவறு உண்டு என்றும் வளர்ந்த மக்களின் பேச்சில் தவறு இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது. அவருக்கு இவருக்கு, தாய் தாய்க்கு என்பவை போல நீ நீக்கு நான் நாக்கு என்று சொல்ல வேண்டும். அதுதான் பொருத்தம். குழந்தை ஒன்று பேசும் போது பிழை கண்டுபிடிக்கிறோம், உனக்கு எனக்கு என்று சொல்லி திருந்துகிறோம். உண்மையாக பார்த்தால் உனக்கு எனக்கு என்ற சொற்கள் தவறாக மாறிவிட்ட சொற்கள் என்பதை உணரலாம். ஆங்கில நாட்டில் கோ, பை முதலான சொற்களின் இறந்த காலமாக வென்ட், போட் என்று சொல்லாமல் கோயிட், பைட் என்று ஆங்கிலேய குழந்தைகள் பேசுகின்றனவாம். வளர்ந்த மக்கள் பேசும் சொற்கள் ஒழுங்கு இல்லாமல் தோன்றிய போதிலும் அவை குழந்தைகளுக்கு கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. வல்லான் வகுத்தே வாய்க்கால் செல்வாக்கு உள்ளவர்கள் பேசும் சொற்களே சொற்கள். மீட்டர், லீட்டர் முதலியவை போல சொற்களின் இலக்கணத்தை அளந்து தரக்கூடிய பொதுவான கருவி ஒன்று இல்லை. இங்கே பெரும்பாலானோர் இட்டதே சட்டம், அதைத்தான் மரபு. கருவி ஒன்றில்லை, இங்கே பெரும்பாலானோர் இட்டதே சட்டம், அதைத்தான் மரபு என்று சொல்கிறார்கள். இது இலக்கணத்தில் ஒரு முக்கியமான பகுதி. நாய்க்கன்று பசுக்குட்டி என்று சொல்லாமல் நாய்க்குட்டி பசுக்கன்று என்று சொல்லியாக வேண்டும். இப்படி சொற்களின் இலக்கணத்தில் எவ்வளவோ கற்றுக்கொள்ள வேண்டியவை உள்ளன. ஆனால் அதற்காக அஞ்ச வேண்டியதில்லை. வளர்ந்தவர்கள் பேசுவதை பார்த்து பேசினால் போதும், கற்றவர்கள் எழுதுவதை பார்த்து எழுதினால் போதும். நம்மை அறியாமலே இலக்கணம் நம் மனதில் பதிந்துவிடும். ஓகே பிள்ளைகள், நாங்க இப்ப என்ன பார்த்தோம்னு சொன்னா இலக்கணத்தினுடைய